அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம தோட்டத்திலேயே இயற்கையான முறையில விளைஞ்ச காஷ்மீரி சில்லி அறுவடை பண்றேங்க. இந்த காஷ்மீரி சில்லி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேட்ச் காஷ்மீரி சில்லி பவுடர் இடிக்கிறதுக்காக நம்ம காஷ்மீரி மிளகாய் வந்து பார்த்தீங்கன்னா, 1 மூட்டை வாங்கிட்டு வந்திருந்தேங்க. அந்த மூட்டையில நம்ம எப்பவுமே காம்பு கிள்ளவுங்க எந்த மிளகாயா இருந்தாலும், அது காம்பு கிள்ளும்போது பார்த்தீங்கன்னா, எப்படியா இருந்தாலும் அந்த கொன உடைஞ்சு விதை நெறைய வேஸ்ட் ஆகுங்க. அந்த விதைய பார்த்தீங்கன்னா, நம்ம தனியா கொட்டிருவோங்க. ஆனா இந்த மிளகா விதைய மட்டும் தனியா எடுத்து அம்மா நாத்து விட்டுருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா, ஒரு 25, 30 நாத்து வந்துருச்சுங்க. அந்த நாத்த சரி சும்மா நட்டு பார்க்கலாம் நம்ம ஊர்ல வருமா அப்படிங்கிறதுக்காக நட்டோம்ங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, எங்களுக்கே ஆச்சரியம்ங்க. நம்ம ஊர்ல இந்த மாரி விளையுமான்னு. பாருங்க காஷ்மீரி சில்லி பார்த்தீங்கன்னா, நல்லாவே ஒரு செடிக்கு 50 காய் வந்திருக்குதுங்க. நல்ல நல்ல நீளமாவும், ஒரு காய் நீளமா இருக்குதுங்க, ஒரு காய் சுருண்டு இருக்குதுங்க. எல்லாமே அருமையா இருக்குதுங்க. பாருங்க இதான் சிவப்பு மிளகாய். சரி கொஞ்சம் இருக்கிற சிவப்பு மிளகாய் புடுங்கலான்னு சொல்லி போட்டு புடுங்கிட்டு இருக்கிறேனுங்க. இது பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்ல யார் வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல விளைச்சல் தரும்னு நெனைக்கிறேன். அதே மாரி இது விலையும் நல்ல விலைங்க. நம்ம ஊர்ல விவசாயிகள்லாம் மாற்று விவசாயம் பண்ணணுங்க. இந்த மாரி காஷ்மீர் சில்லி போட்டா நல்லா வருங்க. அதுக்கு பாருங்க இதான் எடுத்துக்காட்டு. இதுக்கு கடல புண்ணாக்கு தாங்க குடுத்தேன். அதனால தான் சூப்பரா வந்திருக்குதுங்க. இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.